السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم أحبوني لحب الله وأحبوا أهل بيتي لحبي أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் சாந்தி மதம் ஏந்தி வந்த எமது உயிரிலும் மேலான உத்தம திருத்தூதர் நம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவரது வாழ்க்கை வழிமுறைகளை அணுகூட பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள் வல்லவர்கள் அத்தனைவர்கள் மீதிலேயும் உண்டாகட்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக, கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இனர்மை இஸ்லாமிய சகோதரர்களே, நேர்களே, புனிதமான இந்த சந்தர்ப்பத்திலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சங்கை மிகு குடும்பத்தார்களை பற்றி சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. பொதுவாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்திற்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறான். நாம் நல்லவர்களாக வாழ்வதற்கு எத்தனையோ நலவுகளையும் எத்தனையோ அருட்பாக்கியங்களையும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் இருந்து நமக்கு பெற்றுத்தந்து உண்மை மனிதனாக, உண்மை முஃமினாக நாம் வாழ்வதற்குரிய எல்லா விடயங்களையும் நமக்கு காட்டித்தந்து அல்லாஹ்விடத்திலும் அவரது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் அருளுக்கு உரித்தானவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்வது எப்படி என்பதையெல்லாம் நமக்கு காட்டித்தந்து நாம் பூரண மனிதனாக, பூரண ஒரு முஃமினாக இவ்வுலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அதற்கு என்னென்ன விடயங்கள் அவசியமோ அனைத்தையும் சொல்லித்தந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவைகள் அனைத்துக்கும் நம்மிடத்தில் இருந்து எதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அல்லது இந்த சமுதாயத்திற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய சேவைக்காக வேண்டி, இந்த சமுதாயத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த நலவுகளுக்காக வேண்டி எந்த ஒரு விடயத்தையும், எந்த ஒரு உபகாரத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்தில் இருந்து வேண்டிக் கொள்ளவில்லை. அனைத்தையும் நமக்காக வேண்டிய வாழ்ந்து நமக்காக வேண்டிய வழிகாட்டி சென்றவர்கள் தான் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்றாலும் அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த சமுதாயத்திலே அவர்களுக்கு ஒரு விடயத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுமாறு உத்தரவிடுகிறான். அல் குர்ஆனிலே இறைவன் சொல்லுகிறான், குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. அல்லாஹ் சொல்லுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இந்த சமுதாய மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் நாயகமே, லா அஸ்அலு அலைக்கும் அஜ்ரா, நான் உங்களுக்கு செய்த உபகாரங்களுக்காக வேண்டி, நான் உங்களுக்கு ஆற்றிய சேவைகளுக்காக வேண்டி, உங்களை மனிதனாக நான் வாழச் செய்ததற்காக வேண்டி, உங்களை முஃமினாக நான் வாழ வைத்ததற்காக வேண்டி உங்களிடத்தில் இருந்து எந்த ஒரு விடயத்தையும் நான் எதிர்பார்க்கவில்லை. உங்களிடத்தில் இருந்து எந்த ஒரு கூலியையும் நான் எதிர்பார்க்கவில்லை. என்றாலும் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, நான் உங்களிடத்தில் இருந்து நான் எதிர்பார்ப்பதெல்லாம், உங்களிடத்தில் இருந்து நான் வேண்டிக் கொள்வது என்ன தெரியுமா?
நான் உங்களுக்கு காட்டித்தந்த வழிமுறை அனைத்தையும் நீங்கள் பின்பற்றுவதோடு எனக்காக வேண்டிய என் குடும்பத்தினர்கள் மீது நேசம் கொள்வதை, எனக்காக வேண்டிய என் குடும்பத்தார்களை அன்பு வைப்பதை, எனக்காக வேண்டிய என் குடும்பத்தார்களை பிரியம் வைப்பதை, எனக்காக வேண்டிய என் குடும்பத்தார்களுக்கு நீங்கள் மரியாதை செய்வதை, எனக்காக வேண்டிய என் குடும்பத்தார்களுக்கு உரிய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த சமுதாயத்திலே கேட்டுக்கொள்ளுமாறு சொல்லுகிறான். அந்த அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். எதை கேட்டார்கள்? இந்த சமுதாயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எதை சொன்னார்கள்? இந்த சமூகத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த அஹ்லு பைத்தினர்களை நேசிக்குமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த குடும்பத்தார்களுக்கு மரியாதை செய்யுமாறு சொன்னார்கள். அந்த குடும்பத்தார்களை கண்ணியப்படுத்துமாறு சொன்னார்கள். அந்த குடும்பத்தார்களுக்கு உரிய மரியாதைகளையும் உரிய கௌரவத்தையும் கொடுக்குமாறு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள். அருமையானவர்களே, இந்த மஹப்பத்து இருக்கிறதே, யார் ஒரு மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பு வைக்கிறானோ, மஹப்பத்து வைக்கிறானோ, பிரியம் வைக்கிறானோ, அவனை அல்லாஹு தஆலா பாசம் கொள்ளுகிறான், அவனை அல்லாஹு தஆலா நேசிக்கிறான். அது மாத்திரமல்ல, அவனுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். பெருமானார் மீது ஒரு மனிதன் உண்மை மஹப்பத்து வைக்கக்கூடியவனாக இருந்தால், பெருமானார் மீது ஒரு மனிதன் உண்மை அன்பு வைக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால் அல்லாஹ் அவனை நேசிக்கிறான். மாத்திரமல்ல, அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறான். அல் குர்ஆனிலே அதை இப்படி இறைவன் சொல்லி காட்டுகிறான். இறைவன் சொல்லுகிறான், குல் நபியே, நீங்கள் இந்த சமூகத்துக்கு சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வின் மீது அன்பு கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால், ஃபத்தபிஉனி, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், நீங்கள் என்னை மஹப்பத்து வையுங்கள், நீங்கள் என் மீது நேசம் வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு நேசம் வைப்பீர்களேயானால் யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான், அல்லாஹ் உங்களை பிரியம் வைக்கிறான், அல்லாஹ் உங்கள் மீது அவனுடைய அந்த ரஹ்மத்தை சொரிகிறான். அருமைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மை அன்பு வைக்குகின்ற மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் பிரியம் கொள்ளுகிறான். அந்த ஆயத்தின் தொடரில் அல்லாஹ் சொல்லுகிறான், பிரியம் வைப்பது மாத்திரமல்ல, வயக்ஃபிரு லக்கும் துனூபக்கும், பெருமானாரை மஹப்பத்து வைத்தால் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். வயக்ஃபிரு லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அவன் மன்னித்து விடுகிறான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்படியானால் எந்த ஒரு மனிதன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத்து வைக்கிறானோ, நாயகத்தை பிரியம் கொள்ளுகிறானோ, நாயகத்தின் மீது அன்பு கொள்ளுகிறானோ, அவனை அல்லாஹ் நேசிக்கிறான், அவன் மீது அல்லாஹ் அன்பு கொள்ளுகிறான், அவனை அல்லாஹ் பிரியம் கொள்ளுகிறான். மட்டுமல்ல, அவனுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அழகாக சொல்லுவார்கள். எப்படி என்றால், அஹிப்பூனி லிஹுப்பில்லாஹ், அல்லாஹு தஆலாவை நீங்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹு தஆலாவின் மீது நீங்கள் அன்பு கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால், நீங்கள் என்னை நேசித்துக் கொள்ளுங்கள், என் மீது நீங்கள் அன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸின் தொடரிலே சொல்லுகிறார்கள், வஹிப்பு அஹ்ல பைத்தி லிஹுப்பி, என்னை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்பதை உணர்த்தும் முகமாக என்னுடைய அஹ்ல பைத்தினர்களை, என்னுடைய குடும்பத்தார்களை நீங்கள் நேசம் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, எந்த ஒரு மனிதன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மை மஹப்பத்தை வைக்கக்கூடியவனாக இருப்பானேயானால் அவன் பெருமானாருடைய குடும்பத்தாரை, பெருமானாருடைய அந்த அஹ்லு பைத்தினர்களை, இன்றைக்கு நாம் சாதாத்துமார்கள் என்று சொல்லுகிறோமே, அவர்களை உண்மை அன்பு வைக்கக்கூடியவனாக இருப்பான், உண்மை மஹப்பத்தை வைக்கக்கூடியவனாக இருப்பான் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. நாயகம் சொன்னார்கள், என்னை நீங்கள் அன்பு வைக்கிறீர்கள் என்பதை உண்மைப்படுத்தும் முகமாக என்னுடைய குடும்பத்தினரை நேசித்துக் கொள்ளுங்கள், அன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அருமையானவர்களை, இன்றைக்கு நாம் பார்க்கலாம், ஒரு மனிதன் சொல்லுகிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறான், பெருமானார் மீது நான் அளவு கடந்து அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் அந்த பெருமானாருடைய குடும்பத்தினரை, அந்த அஹ்லு பைத்தினர்களை உதாசீனம் செய்கிறான், அவர்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லை. அவர்கள் மீது வைக்குகின்ற அந்த அன்பு, அந்த பாசம், அந்த மரியாதை அவனுடைய உள்ளத்தில் இல்லை என்றால் அவன் உண்மையான
மஹப்பத்தை வைக்கக்கூடிய ஒரு மனிதனாக கருதப்பட மாட்டான். பெருமானார் என்ன சொன்னார்கள்? அஹிப்பு அஹ்ல பைத்தி லிஹுப்பி, நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள் என்பதற்கு உரிய அடையாளமாக என் அஹ்லு பைத்தினர்களை நேசித்துக் கொள்ளுங்கள் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை மஹப்பத்து வைப்பது என்பது, நேசம் வைப்பது என்பது வாழ்வின் ஒரு அம்சம் என்பது மாத்திரமல்ல, அது நன்மையும் பெற்று தருகின்ற ஒரு விடயமாக கருதப்படுகிறது. இதை ஒரு ஓமான ரீதியிலே, ஒரு ஒப்பூட்டு ரீதியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லித் தருகிறார்கள். எப்படி தெரியுமா? அன அஹ்லு பைத்தி, நானும் என் குடும்பத்தினரும், நானும் என் அஹ்லு பைத்தினர்களும் ஷஜரத்துன் ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்திலே ஒரு மரத்தை போன்றவர்கள், சுவர்க்கத்தில் இருக்குகின்ற ஒரு மரத்தை போன்றவர்கள். வஹசானுஹா ஃபித் துனியா, அந்த மரத்தினுடைய கிளைகள், அந்த மரத்தினுடைய கொப்புகள் உலகத்திலே பரவி இருக்கிறது. எனவே எந்த ஒரு மனிதன் அந்த கிளையை பற்றி பிடித்துக் கொள்ளுகிறானோ, எந்த ஒரு மனிதன் அந்த கொப்பை பற்றி பிடித்துக் கொள்ளுகிறானோ, அவன் சுவர்க்கத்தின் அந்த மரத்தை சென்றடைவதற்கு அது ஒரு சான்றாக அமைகிறது, அது இலகுவான ஒரு வழியாக அமைகிறது. இதை போன்றுதான் பெருமானார் சொன்னார்கள், நானும் என் குடும்பத்தினர்களும் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய மரத்தை போன்றவர்கள். அந்த மரத்தின் கிளைகள் இந்த உலகத்திலே பரவி இருப்பதை போன்று என் குடும்பத்தினர்கள் இந்த உலகத்தின் ஒவ்வொரு பகுதியிலையும் ஈர்ப்பார்கள். ஃபமன் தமஸ்ஸக பினா, யார் என்னையும் என் குடும்பத்தினரையும் பற்றி பிடித்துக் கொள்ளுகிறானோ, இத்தகத சபீலஹு, இத்தகத இலா ரப்பிஹி சபீலா, தன்னுடைய பாதையை அல்லாஹு தஆலாவிடத்தின் பால் அவன் செல்லுகின்ற அந்த பாதையை அவன் சரியாக பற்றி பிடித்துக் கொண்டான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லித் தருவார்கள். எனவே அருமைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நேசர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத்தினர்களை பற்றி மஹப்பத், அவர்களை நாம் நேசிப்பது என்பது, அவர்கள் மீது நாம் அன்பு கொள்வது என்பது, அந்த குடும்பத்தார் மீது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகளும் கண்ணியங்களையும் கௌரவங்களையும் கொடுப்பது என்பது ஒரு மனிதனை சுவர்க்கத்துக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு வழியாக அமைகிறது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லித் தருகிறார்கள். அருமைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவருடைய குடும்பத்தினரை நேசிப்பதை விட, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அஹ்லு பைத்தினர்களை மஹப்பத்தை வைப்பதை விட, அவர்களை அறிவது, அவருடைய சிறப்புகள் என்ன, அவர்களுடைய மகிமைகள் என்ன, இந்த சமுதாயத்திலே அவர்களுக்கு எத்துணை அந்தஸ்துகள் இருக்கிறது என்பதை அறிவது இருக்கிறது. இது ஒரு மனிதனை நரகத்திலே இருந்து, அதாபிலே இருந்து பாதுகாக்கிறது என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. இமாமுனா காலு இயால் ரஹிமஹுமுல்லா அன்ஹு அன்னவர்களும், முல்லா அலி காரி ரஹிமஹுமுல்லா தஆலா அன்ஹு அன்னவர்களும் அழகான ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். எப்படி தெரியுமா? சொல்லுகிறார்கள், மஅரிஃபத்து ஆலி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார்களுடைய கண்ணியத்தை அறிவது இருக்கிறது, அவருடைய கௌரவத்தை விளங்குவது இருக்கிறது, அவர்களுடைய அந்தஸ்துக்களை அறிவது இருக்கிறது. இவைகள் அனைத்தும் பராஅத்தும் மினன் நார், நரகத்திலே இருந்து ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பை பெற்று தருகிறது. இந்த சாதாத்துமார்கள் என்றால் யார்? பெருமானாரின் அஹ்லு பைத்துக்கள் என்றால் யார்? அவர்களுக்குரிய மரியாதைகள் என்ன, அவர்களுக்குரிய சிறப்புகள் என்ன, இந்த சமூகத்திலே அவர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற தத்துவங்கள் என்ன என்பதை ஒரு மனிதன் விளங்குவது இருக்கிறது. இது பராஅத்தும் மினன் நார், நரகத்தில் இருந்து அவனுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுக்கிறது. தொடர்ந்து சொல்லுவார்கள், இந்த சாதாத்துமார்கள் யார் என்பதை அறிந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகள் என்ன என்பதை விளங்கி ஒரு மனிதன் அவர்களை மஹப்பத்தை வைக்கிறான். வஹுப்பு ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குடும்பத்தார்களை ஒரு மனிதன் மஹப்பத்தை வைக்கின்ற பொழுது, அவர்கள் மீது அவர்களை அவன் நேசிக்குகின்ற பொழுது, அது ஜவாசுன் அல ஸிராத், ஸிராத்துல் முஸ்தகீம் எனும் பாலத்தை கடந்து செல்வதற்கு அது ஒரு சான்றிதழாக அமைகிறது என்று சொல்லி காட்டுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமைக்குரியவர்களே, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களை நேசிப்பதனுடைய பிரதிபலன்கள், நேசிப்பதனுடைய தத்துவங்கள் ஏராளம் இருக்கிறது. அதுபோன்று இவர்களை நிந்திப்பதன் மூலமாக, இவர்களை தரைக்குறைவாக பேசுவதன் மூலமாக, இவர்களை உதாசீனம் செய்வதன் மூலமாக ஏற்படுகின்ற விபரீதங்கள் மிகப்பெரியது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீண்ட ஒரு ஹதீஸின் சுருக்கத்தை சொல்லி முடித்துக் கொள்ளுகிறேன். சையதுனா
முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். பைஹக்கிலே வருகிற செய்தி. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சித்தத்துன் 6 பேர் அல்லது 6 கூட்டத்தினரை லஅன்துஹும் நான் அவர்களை சாபமிடுகிறேன். வ லஅனஹுமுல்லாஹ் அல்லாஹ்வும் அவர்களை சாபமிடுகிறான். வ குல்லு நபியின் ஜாப் எல்லா நபிமார்களும் அவர்களை சாபமிடுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுவார்கள். அதிலே ஒரு மனிதன் யார் தெரியுமா? அல் முஸ்தஹில்லு மின் இத்ரதி மா ஹர்ரமல்லாஹ், என் குடும்பத்தாருடைய விடயத்திலே, என் அஹ்லு பைத்துடைய விடயத்திலே அல்லாஹு தஆலா ஹராமாக்கியதை ஹலாலாக்கிய ஒரு மனிதனை நான் சாபமிடுகிறேன். காரணத்தினால் அல்லாஹ் சாபமிடுகிறான், எல்லா நபிமார்களும் சாபமிடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அப்படியானால் இந்த அஹ்லு பைத்துடைய விடயத்திலே அல்லாஹ் எதை ஹராமாக்கி இருக்கிறான்? இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகின்ற ஹதீஸுக்களே வல்லுநர்கள் சொல்லுவார்கள், அந்த சாதாத்துனுடைய விடயத்திலே அவர்களை நோவினை செய்வதை, அவர்களை மரியாதை குறைவாக நடத்துவதை, அவர்களை இழிவுபடுத்துவதை, அவர்களை பற்றிய தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதை, அவர்களின் மனதை புண்படுத்துவதை அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறான். அப்படியானால் எதை ஹலாலாக்கி வைத்திருக்கிறான்? அவர்களை கண்ணியப்படுத்துவதை, அவர்களுக்கு மரியாதை செய்வதை, அவர்களுக்கு உரிய சிறப்புகளை கண்ணியங்களை கொடுப்பதை அல்லாஹ் ஹலாலாக்கி வைத்திருக்கிறான். எனவே இந்த ஹலாலாக்கிய விடயத்தை ஹராமாக்கி கொண்டு, ஹராமாக்கிய விடயத்தை ஒரு மனிதன் ஹலாலாக்கி கொண்டால் அவனை அல்லாஹ் சாபமிடுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபமிடுகிறார்கள். அருமைக்குரிய நேர்களே, அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஒரு மனிதன் ஆளாகிவிட்டால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை உங்கள் கவனத்துக்கு நான் தருவதோடு, நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை உயிருக்கு உயிராக மஹப்பத் வைத்திருப்பதை போன்று, பிரியம் வைத்திருப்பதை போன்று, அன்பு வைத்திருப்பதை போன்று, அவர்களுடைய பரிசுத்தமான அந்த அஹ்லு பைத்தினர்களை, சாதாத்துமார்களை கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகளை கொடுத்து இருலோகத்திலேயே பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட நல்லவர்களாக எம் அனைவர்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக என்று வேண்டி முடித்துக் கொள்ளுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.